அருளொளி ஓங்குக அருளொளி ஓங்குக திருவருள் பெருக அருளொளி ஓங்குக அருளொளி ஓங்குக அருளொளி ஓங்குக திருவருள் பெருக அருளொளி ஓங்குக குருவை அருவமாக வணங்குவோம் பொறாவருளி கவலையற்று வாழ்வோம் குருவை அருவமாக வணங்குவோம் அரசே போற்றி அறிந்தவர்க்கருளே போற்றி ஜோதியே சுடரே போற்றி துளமை பொருளே போற்றி நீதியே நிமலா போற்றி நினதருள் தந்தாய் போற்றி தீதிலா சித்திரமுத்தேனின் திருவடி போற்றி போற்றி தீதிலா சித்திரமுத்தேனின் திருவடி போற்றி போற்றி சிந்தையில் நிற்கின்ற கண்ணல் மகரந்தமே சிற்று எம்பிரகாசமே சித்தலாம் தந்திடும் சத்திய சொரூபமே தீனரட்சக செல்வமே பந்த பாசங்களெனும் வலையினுச்சிக்கியே பல நாளுழன்று ஏங்கி பரிதவிழ்த்து வழும் வேளையை கண்ணீரால் பாராதிருப்பதென்னே முந்தை வினையோ அல்லது யான் செய்த கண்மமோ மூண்டதெனியன் செய்குவேன் முத்திக்கு வித்தாய் உதித்த மௌனானந்த மூர்த்தியுன் தரிசனத்தை தந்தாழ்வதற்கு மனமில்லையோ அழகநகர் தன்னில் அருளொளி மடம் வாழ் தவராஜ யோகியே சேஷ சித்திரமுத்து தற்பரானந்த குருவே தன்னுயிராய் மதித்து நின்ற மாநிலத்தில் ஆசையற்று அது தன்னாலே துண்ணு நின்று இரண்டு தூரத்தோடு துதித்து வாழ்வார் கண்ணவினையுடையவர்கள் காண மாட்டார் கருணை வடிவான குரு சித்தமுத்தையே கண்ணவினையுடையவர்கள் காண மாட்டார் கருணை வடிவான குரு சித்தமுத்தையே முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கீழன்றிடன்றான் எங்கள் குருநாதன் முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கீழந்திடன்றான் எங்கள் குருநாதன் அச்சமொடு கோபமில்லான் எங்கள் குருநாதன் ஆங்காரம் அடக்கென்றான் எங்கள் குருநாதன் அச்சமொடு கோபமில்லான் எங்கள் குருநாதன் ஆங்காரம் அடக்கென்றான் எங்கள் குருநாதன் பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன் பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன் தச்சங்கட்டா வீட்டினிலே எங்கள் குருநாதன் தாவு பறி கட்டென்றான் எங்கள் குருநாதன் தச்சங்கட்டா வீட்டினிலே எங்கள் குருநாதன் தாவு பறி கட்டென்றான் எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன் குருவே வருக ஞான கலைக்கோவே வருக பெருகொலி சேரருவே வருக அடியாரின் அடிகால் வருக அன்பில் உயர் மருவே வருக மனம் பூத்த மலரே வருக
மகிமை திகழ் குருவே வருக சிற்றமுத்துவே இங்கு வருக வருக ஆதியாய் அருவமாதி அருள்வரும் அடிகளாகி ஜோதியா சிதராயா சுரகுணம் சித்திரமுத்தன் வேதிரிதே தோன்றி நீமைய வடிகள் காட்டி பேதிராஜல் மங்கள் தேவன் பாதம் கொத்து போற்றி பேதிராஜல் மங்கள் தேவன் பாதம் கொத்து ஒருவரோடு இறைவன் உலகைக்கு ஒளியான திருவருட்கருணையால் தீக்கையும் சந்தித்தார் வருவதும் போவதும் வாதனையை யாரும் குருநாடி இதயத்தில் புரிவோர் சித்திரமுத்தை சரணம் ஆதியேரசே போற்றி அருந்தவத்தருளே போற்றி ஜோதியே சுடரே போற்றி துலங்குமை பொருளே போற்றி நீதியே நிமலா போற்றி நினதருள் தந்தாய் போற்றி தீதிலா குரு சித்திரமுத்தேனின் திருவடி போற்றி போற்றி தீதிலா குரு சித்திரமுத்தேனின் திருவடி போற்றி போற்றி நாவே துதித்து கழித்திலங்கும் நல்லோர் மனத்துள் நடம் புரிந்து நாளும் கருணை பேரின்பம் நல்கும் துணைத்தால் நாயகனே சோவே புரித துணைக்குன்றே ஒன்றை மலசே துழலானே குமரப் பெருமான் தனக்கன்று பூர்வேடடித்த குருபரனே பாவே இணையாம் வரவழைத்தோம் வழக்கே உரைக்க வழியுண்டோம் மன்னா வருக மதியனியும் மணியே வருக வரமளிக்கும் தேவே வருக எங்கள் மனம் செழிக்க வருக வருக வருகவே சித்தவடிவாம் சித்திரமுத்தே எம் குருவே வருகவே சித்தவடிவாம் சித்திரமுத்தே எம் குருவே வருகவே உண்மையோ சிறிதளவும் இல்லாத வஞ்சரோடு உறவாடி உயிர் வதைத்து உலகை சதமென்று இடித்தொழில் புரிந்த என் உள்ளம் கள்ளமின்றி அண்ணலும் பதமலரை மறவாத ஞானமும் நல்லடியார்கள் சகவாசமும் அடியார்கள் நல்லடியார்கள் சகவாசமும் அனுதினமும் உனது திரு நாமமதை மூடியே அகமலரச் செய் பக்தியும் கண்மூடி தூங்காமல் தூங்கி ஐம்புலனொடு கருத்து ஒருமித்து நித்தம் காரண பொருள் கொண்டு சச்சிதானந்தமய காட்சி பரபரமருளுவாய் சச்சிதானந்தமய காட்சி பரபரமருளுவாய் தண்டமில் பாவுண்டு தொண்ட தொழ அழக நகதனில் அருளொளி மடம்பாள் அருளொளி மடம்பாள் தவராஜ ஜோதியே தவராஜ ஜோதியே ரீச சித்திரமுத்தே தற்பரானந்த குருவே பழவிளைகள் அறியாது செய்த இப்பாவி உடல் மடியினும் ஓர் கவலை இல்லை மடியினும் ஓர் கவலை இல்லை சிலகால் இருந்தளியும் சீரட்ட புவிச்செல்வம் இளையனவோ கவலை இல்லை இளையனவோ கவலை இல்லை உலகமே தலைகீழதாயும் உனதருளால்
ஒருபோதும் கவலை இல்லை. உலகமே தலைகீழதாயினும் உணதருளால் ஒருபோதும் கவலை இல்லை. கலக நிலையகலவும் கலி உலக மக்கள் மொழி காணவும் கவலை தாயே. கலக நிலையகலவும் கலி உலக மக்கள் மொழி காணவும் கவலை தாயே, கவலை தாயே, கவலை தாயே. உலகை நினைந்து நினைவுழலாதே, உடல் பலகால் இருக்கும். உலகை நினைந்து நினைந்து உழலாதே, உடல் பலகாலம் இருக்கும் என்ன நங்காதே. அருணருவாதே முகில் அரணருளடி விட்டு நழுவாதே முகில் புறவன் வகுத்தவழி தரவரும் மனிதரை அணுகாதே, சதி தரவரும் மனிதரை அணுகாதே. இது மதியாகும், இது மதியாகும். உறவின் சகாதே புவி பொருளின் மதிமையின் குருவின் அறிய முறை பிசகாதே புவி பொருளின் மதிமையின் மதியாதே. சதாருவ நிழலை முன்னுள் மறவாதே, சதாருவ நிழலை முன்னுள் மறவாதே. இவை அறிவாகும், இவை அறிவாகும், அறிவாகும், இவை அறிவாகும். சைவ உணவு தவிர்த்துண்ணாதே, ஒரு தெய்வமின்றி பலரை எண்ணாதே. சைவ உணவு தவிர்த்துண்ணாதே, ஒரு தெய்வமின்றி பலரை எண்ணாதே. புலனை வகையும் கொடுங்க இது தோதே, புலனை வகையும் கொடுங்க இது தோதே. ஜெயமிகையாகும், ஜெயமிகையாகும், மிகையாகும், ஜெயமிகையாகும். வீடி புகையிலையை பிடியாதே, சுகநீதியாயுளையும் குறையாதே. வீடி புகையிலையை பிடியாதே, சுகநீதியாயுளையும் குறையாதே. இனி வாடிய நோய்களினால் மெலியாதே, இனி வாடிய நோய்களினால் மெலியாதே. இது முதலாக, இது முதலாக, இது முதலாக. கடமை கடமை என்று உணராதே, உள்ளத்திடமின்றி திரும்பாதே. கடமை கடமை என்று உணராதே, உள்ளத்திடமின்றி திரும்பாதே. பெரும்படமானங்கள் உறவை விரும்பாதே, பெரும்படமானங்கள் உறவை விரும்பாதே. இது நலனாகும், இது நலனாகும், நலனாகும், இது நலனாகும். உத்தமர் உறவை விட்டகராதே, உயர் சத்திய நெறிகளை தாண்டாதே. உத்தமர் உறவை விட்டகராதே, உயர் சத்திய நெறிகளை தாண்டாதே. இடசக்தியுடன் இருப்பாய் புவி மீறி, இடசக்தியுடன் இருப்பாய் புவி மீறி. இது முடிவாகும், இது முடிவாகும், இது முடிவாகும்,
முடிவாகும். உலகை நினைந்து நினைந்துழலாதே, உடல் பலகால் இருக்கும் என கருதாதே. உயிர் விலகி விடுவது கண்கலராதே, விலகி விடுவது கண்கலராதே. தவமாகும் இது தவமாகும், தவமாகும் இது தவமாகும். ஒளி போதாதென்று நீ இரு விழி தரும் ஒளி போதாதே, அறிவெளியில் ஒளிகாண அமைந்திட்ட இப்பிரார்த்தனையே என் குரு சுத்திர முத்தே. அருவெளியில் ஒளிகாண அமைந்திட்ட இப்பிரார்த்தனையே உன் திருவருளால் தீர்க்கமாக்கே. ஒளிந்திட்ட குருநாதா, வேதமது காணாத விமலனின் திருப்பாத நீடொளி நீ காட்டினாய். இணைபோந்தனை மாற்றினாய். இத்திருக்கோலம் எதற்காகவோ, இச்சிறுபாலன் கடை தேரவோ. இத்திருக்கோலம் எதற்காகவோ, இச்சிறுபாலன் கடை தேரவோ. சித்திரமுத்து நீ சிவமயமே உன், சித்திரமுத்து நீ சிவமயமே. உன்னை சிந்தித்து இருப்போர்க்கு அருள்மயமே. சிவமயமே உன்னை சிந்தித்து இருப்போர்க்கு அருள்மயமே. சித்திரமுத்து நீ சிவமயமே. வெட்ட வேண்டி நின்று நிற்கக்கூடிய மனம், வெட்ட வெளி நின்று நிற்கக்கூடிய மனம், கட்டு கடங்க அருள் புரிவாய். வெட்ட வெளி நின்று நிற்கக்கூடிய மனம், கட்டு கடங்க அருள் புரிவாய். பட்டாலும் பாட்டாலும் பரமன் அருள் கிட்டி, பட்டாலும் பாட்டாலும் பரமன் அருள் கிட்டி, விட்டகலாதிருக்க அருள் புரிவாய். உன்னை விட்டகலாதிருக்க அருள் புரிவாய். சித்திர முத்து நீ சிவமயமே உன்னை சிந்தித்து இருப்போர்க்கு அருள்மயமே. சித்திரமுத்து நீ சிவமயமே, சிவமயமே, சிவமயமே. ஐயா சந்திரகாந்த ஐயா பார்த்தீங்களா? பக்கத்தோடு கூட சொல்லி பாடுங்க. விழி கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக புயல் வந்து சேரும் போது,
நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா நம்பூரம் போல் குருநாதன் கடைவெளி இருக்க நம்பூரம் போல் குருநாதன் கடைவெளி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைப்பேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைப்பேன் கிளியோரம் படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன்னிடையோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா இது கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிலம் கிடைக்குமா கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருந்தன் அருள் இருந்தால் கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருந்தன் அருள் இருந்தால் உனக்கென்று உனக்காக என்னை காக்குவேன் உனக்கென்று உனக்காக என்னை காக்குவேன் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா வினை கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்ததே குருநாதன் சரணத்தில் இடம் கிடைத்ததே சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைத்ததே தந்ததாய் குரு தெய்வம் தமர் நட்புள் எனவே எந்தை நெய் வந்தடைந்தேன் மனதில் உந்தன் மனம் நன்னிடாதென்ன முறை நான் செய்தேன் சற்குருமே உந்தன் மனம் நன்னிடாதென்ன முறை நான் செய்தேன் சற்குருமே புண்ணியனே திருப்பீசே சற்குருவே புண்ணியனே திருவ செய்வார் புண்ணியனே கருணையே செய்வார் சற்குருநாதர் நல்லவனத்தில் ஒரு அண்டி அவன் 4,000 மாதமா குயவனை வேண்டி 4,010 ஒன்று வந்தாலும் கொடுத்து வண்டி அதை கூத்தாடி போட்டு விட்டேன் ஒரு சித்தர் சொல்றாரு நாலும் 10 கற்பத்தில் தங்குறோம் 6 மாத்திரையிலேயே அது பிண்ட மாத்திரை இருக்கு 6வது மாதம் தான் அந்த உயிர் இருந்தது அதுதான் கடவுள் அதான் குருநாதர் சொல்லுவாங்க எல்லா உடம்புகளையும் இறைவன் உயிரா இருக்கு தச்சங்கட்டாளர் வீடு ஒன்று இருக்கு இதுதான் ஒரு தச்சம் கட்டின கோயிலம் கட்டினா இந்த கோயிலம் கட்டினது அதை கட்டினா அவங்க கூத்தாடி போட்டு தண்ணி அதுக்குதான் இந்த கொல்லி குடத்தை உடைக்கிறது அது வேற பொருள் இதர மக்கள் வந்து இதை எடுத்துட்டு செத்து போனா கொல்லி கூட உடைக்கிறாங்கல்ல தண்ணி கூட அப்படின்னு தச்சம் கட்டாத கோயில் ஒன்று இருக்கு
அதைத்தான் குருநாதர் நம்ம சமாதியில என்னை வெட்ட வைக்கிறாரு வணங்கி சொல்லிட்டாரு. உருவப்படுத்தாத, உருவப்படுத்தினா இங்கதான் வெட்ட வைய எங்க வருங்க, எங்க குருநாதர் வணங்கலாம்ல. அதனால அது ரொம்ப சூட்சுமமா இருக்கணும் அது வார்த்தையெல்லாம். அதான் சிவராச கோவிலத்தை தரிசித்தாலும் எழுதியிருக்காங்க. இந்த கோவிலும் இல்லை, கல்லால கட்டின கோவிலும் இல்லை. அந்த கோவிலும் அது என்றைக்கும் இருக்கிறது, என்றும் இருக்கணும். மனதில் எப்போவும் கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க இருக்காரு கடவுள், கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைப்பேன். பரிபாஷையெல்லாம் எழுதியிருப்பாங்க சித்தர்கள். அதுல பொருள் கண்டுபிடிச்சல் இருக்குதுன்னா மகான்கள் அவர்கிட்டயே இருந்து பணி செய்து வந்துட்டு போனா தெரிஞ்சுக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து பணி செய்து எப்பவும் அவரும் எப்பவும் சொல்ல மாட்டாங்க. எப்போ மனதில் உதிக்குதோ அப்போ வந்து சொல்லுவாங்க இரவு பகடம் இந்த மாதிரி. அதான் கரசுரமோட உடல் உடைய அடிய வந்து அடித்து வந்து அடிய முடியாமல் மகள் வருவி இரவியுடன் மடியும் அது தருணம் என்று எழுதுவார். சில படிவு நடந்திடைகள் வருமுன்னு பணி செய்யும். இப்ப எனக்கு என்ன இருக்குது, ஒன்றும் முடியல, சாப்பிடாம படிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு படிச்சே முடியும். அதனாலதான் நம்ம குருநாதர் என்ன செய்வாங்க, அங்க ஜெகநாத முனிவர் தான் அவங்களுக்கு குரு எல்லாருக்கும் தெரியும். போனா விரட்டிட்டு ஆரம்பில அப்புறம் என்ன பண்ணி செய்யறது இருக்குது. அப்போ சன்னியாசம் கைப்பெண்ணு ஒரு ஊர்ல அவங்க அது நேராச்சோ 1 மணிக்கு முடிக்கணும். 1 மணிக்கு சாப்பாடு 1 மணிக்கு முடியும். நிறைய எங்க இருக்காங்க. நாளை சொல்றேன். அதனால அந்த குருநாதர் சொன்னீங்கன்னா அழுவாங்க. என் குருநாதருக்கு ஒரு துணிந்து வச்சு கொடுக்கல, தண்ணி ஊற்றி கொடுக்கல. அந்த ஆட்களுக்கு கேட்டாவிட செய்யலாம். அதான் ஒரு குரு வேணுங்க. அவங்களா கன்னியாசம் வாங்கிட்டாங்க. நான் நாளைக்கு சொல்றேன் தெரியவா உனக்கு வந்தது. சுருக்கமா சொல்றேன். சன்னியாசனாலும் குரு எல்லாத்திடம் வடங்கட்டு போகணும்னு ஒரு குரு இங்கே இருக்கு ஆளான்னு தேடினாங்களாம். அப்போ சேனாமணி ஒரு தாப்பான ஒரு ஊர் ரப்பர் காட்டுக்குள்ள இருக்காரு. ஆனால் ஆட்களை விரட்டி விட்டுருவாருன்னு சொன்னாங்களாம். சரி போய் பார்க்கமே அப்படின்னு புறப்பட்டாங்களாம். கூட இருந்த ஒரு 4 பேர் நாங்கள் வாங்க. சரிவா அவரு வாழ்ந்த இடம் போயிட்டு வாசல் அவ்வளோ போயிருந்தேன். 8 அடிக்கு 8 அடி ஒரு தகர குடிசை மலைக்கு நட்டு இருக்கிறது. மலையெல்லாம் மரத்தடியில் தான் கைக்கால ஒரு விசிறி வச்சு. சரி வா போய் பார்ப்போம். அந்த கோயிலில் 4 பேரும் பயந்து நின்றுட்டாங்களாம் அவரை பார்த்துட்டு.
ஒரு நாள் மெல்ல மெல்ல கிட்ட போனாலாம், வானம் சையை கட்டி விட்டாலாம், வலது பக்கம் உட்கார வச்சு இவங்க ஆத்மான்னு கடந்தாங்களாம் முதுகுல. அதனாலதான் ஆத்ம சாந்தி நிலையம். இறைவன் சன்னியாசியாக அன்றைக்கு நாளை சொல்ல விரிவா இது தாயா வந்துதான் சொல்லுது. அதனால தாய்க்குள்ளு ஆத்ம சாந்தி நிலையாட்டது சொல்லி எல்லாரும் அருள் திரும்ப பெற்று அமைதி வாழ்வு வாழ திருவருளும் குருவர்களும் உங்களுக்கெல்லாம் துணை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்வோம். மாமாவுடைய தலைமையிலும் அம்மாவுடைய அன்பாசின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு நண்பர்கள் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்காக அமைக்கப்பட்டதான் கருத்தரங்கம். ஆகவே யாரார் முன்வந்து இதை சொல்வதற்கு விளைகிறார்களோ அவர்கள்தான் முன்வந்து இந்த கருத்தரங்கத்தை தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அந்த அருளை புத்தகத்திலே மிகவும் அனுபவமும் அந்த வரிகளையும் பிழைகளையும் திருத்தி மிக அழகாக அந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு உறுதியாக இருந்தது நம்முடைய டாக்டர் அவர்கள் தான். ஆகவே அவர்களே முதலில் இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்குமாறு மிக அன்போடு அழைக்கின்றேன். சித்திரத்தழில் திருவடி நினைவு போற்றி வணங்கி இந்த திருச்சபையிலே 26ஆம் ஆண்டு குருபூஜை விழாவிலே நாமெல்லாம் குருநாதர் இன்றும் நம்மோடு உருவொழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருள்வழியில் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இங்கு முன்னிலை வைக்கக்கூடிய அம்மாவர்களையும் ஆர்வமையா அவர்களையும் வணங்கி பல்வேறு பகுதிகளிலிருந்து குரு பூஜை விழாவுக்காக பக்திபூர்வமாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி அருள்வழியில் சில கருத்துக்களை மட்டும் எல்லாருக்கும் எளிதாக கடைபிடிக்கக்கூடிய சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக மகான்கள் சித்தர்கள்லாம் மக்கள் கிடைக்கிறதுங்கிற பெரிய ஒரு உயர் நோக்கத்தோட தத்துவ கருத்துக்கள் எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி பரிபாஷையாத்தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சாமிகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர். ஏன்னா தெரிஞ்சதுல இருந்து தெரியாததை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக உருவ வழிபாடு பலதார் மாதிரி உருவ வழிபாட்டுக்காக கணபதி தெய்வ மாலை, முருகன் புகழ் மாலை, ஆதீஸ்வரர் விருதம் பல பக்திபூர்வமான பாடல்களுக்கு இடையில தத்துவங்களை சொல்லியிருப்பாங்க. அதுபோக உரைநடை பகுதியாக பார்த்தீங்கன்னா சீர்திருத்த மனிதா, மௌனானந்த மணிமணிகள், மரண சிந்தனை மர்மம், ஞான பண்டிதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கருத்துக்களை ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த பேரின்ப குரல்ல இயற்கைங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிற மாதிரி பாதக இயல்புங்கிறதோட முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 142 குரல். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மாதிரியே இது பேரின்ப குரல். அது ஒரு 5-6 குரல் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் நாம் வந்து மனதில் நிறுத்தி அதன்படி நடக்கணுங்கிறதுக்கு உள்ள கருத்துக்களை உங்க முன்னாடி வைக்கிறேன். பேரின்ப குரல்ல இயற்கைங்கிறதுல சொல்லுவாங்க, கடவுள்ங்கிறது யாருங்கிறது பல பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கலாம். ஆனா நம்ம சாமி அதுக்கு ரொம்ப எளிமையா விளக்கம் சொல்லியிருந்தாங்க. பாதாதி பேசம் பரவும் பரம்பொருள் தான் வேதாந்த விண்ணின் விளக்கு. நம்ம உடம்புல 72,000 நாடிங்கிறாங்க. சாமி சொல்றது அந்த 10 நாடியை உத்தம நாடின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய நடுநாடி என்று சொல்லக்கூடிய ஓங்கார நாடியை நம்ம வந்து எப்பவுமே அதிலே இருந்தோம்னா நம்மளுடைய உயிருக்கு ஆற்றலை தரும், உள்ளத்துக்கு தெளிவை தரும், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றிகரமாக அடையும். சாமியோட மார்க்கமே பார்த்தா சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாடி யோகத்தை தான் சாமி ஒரு பெரிய மகா சித்தராக நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அதுதான் இதை சொல்றாங்க, பாதாதி தேசம் பரவும் பரம்பொருள் தான் வேதாந்த விண்ணின் விளக்கு. அதாவது ஆதி அந்தமற்ற அறிவுச்சுடர் அகமும் புறமும் பரவி அழியாமல் எங்கும் என்றும் பிரகாசிக்கின்றது. அது ஒன்றே பொதுவாகிய கடவுள். நம்ம காலையில கண் விழிக்கும் போதே இந்த ஒரு முறையை நினைத்து கொண்டு அன்றைய செயல்பாடுகளை எல்லாம் செய்யலாம்.
அதே மாதிரி இரவு உறங்க போகும் முன்னாலேயும் இந்த பாதாதி தேசம் பரம்பொருளை நினைத்து உறங்க செல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சு 25-30 வயது பிள்ளைகள் எல்லாமே கூட ரத்த கொதிப்பு, மன அழுத்தம், மனப்பிறழ்ச்சி, தவறான பழக்க வழக்கங்கள், அதுபோக சொல்லப்போன 30 வயதிலே இதய கோளாறுகளால மறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்முடைய உடல் உள்ளம் சார்ந்த ஒழுக்கங்களை தவற விட்டது. அதுக்கு சாமி வழியில நின்று இந்த மாதிரியான சாமியோட உபதேசம்னா இளைஞர்களுக்கு போகும் மாதிரி நம்ம செய்யணும். சாமியோட இது ஒரு அருமையான ஆர்ட் ஆஃப் லிவிங் தான். நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் லவ்விங் எல்லாமே நம்ம சாமியோட தான். அடுத்தது பெண்களுக்காக சொல்ற ஒரு கருத்து, வல்லமையும் நன்னனையும் குன்றா வளமாக்கும் இல்லற தாய்க்கு ஏது இணை அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் இருவருமே பொருள் தேடி ஒரு பணிக்கு சென்றாலுடைய இப்போ உள்ள இந்த பொருளாதார சுமையை தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் பெண்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை சரியாக பராமரித்து அவர்களை ஒழுக்கங்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியா போச்சு. அது எல்லா பிள்ளைகளையும் பொம்மை இருக்கும் 3-4 வயது பிள்ளைகள் கூட ஒரு செல்போன் வச்சுக்கிறாங்க. அதுல நிறைய நேரங்கள்ல நல்ல பதிவுகளை விட லேசாப்பட்டாலே தவறான பதிவுகள் வருது. இந்த பதிவுகள் தவறானது தெரியாமலே பிள்ளைகள் வளர்றாங்க. 8-9 வயதிலே கூட பெண் பிள்ளைகள் பருவம் பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த பிள்ளைகளை சமுதாயமும் குடும்பமும் பத்திரமா பாதுகாத்து இந்த பிள்ளைய ஒரு கல்வி கற்று ஒரு கணவன் கையை பிடிக்கிற வரைக்கும் நல்ல வழி செலுத்தணும்னா அந்த பொறுப்பு வீட்டை சார்ந்த பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கு. அதான் சாமி சொல்றாங்க, ஒழுக்க நிலையும் உயர்ந்த சக்தியும் பெருக்கமாக்கி இல்லத்தை காக்கும் பெண்களுக்கு இணை கிடையாது. பெண்தா வீட்டின் மகாசக்தி தெய்வம். பாரதி கூட சொல்றார், பராசக்திய முழு உலகின் முதற் பொருள். இந்த அண்டா முழுதுக்குமே அவதான் மகாசக்தி. அப்ப பெண்களை சாமி ரொம்ப போட்டி இருக்காங்க. அன்னை அருள்வழி மாதா தான் தன்னுடைய தரிசனத்துல கண்டு அதைத்தான் தீப தரிசனமா நாம இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொன்னு, அந்த இல்லம் என்ற ஒரு தலைப்புல சாமி சொல்றாங்க, இல்ல கிளத்தியோடு இணை சேர்ந்து வாழ்வதுதான் செல்வம் அதிலும் சிறந்த செய்தி. 2 கண்ணும் ஒரு பொருளை பார்க்குது. அதே மாதிரி கணவன் மனைவியும் ஒரு பகலவன் மாதிரி சூரியன் மாதிரி ஒளி வீசி அந்த இல்லம் திகழணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு படிப்பு கிடைச்சிருக்கு. 21-22 வயதுல நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைச்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு தாய் தந்தையும் பெரியவங்களையும் மீறி தானே சுதந்திரமா எதையும் முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக. அப்ப என்ன ஆகுது, தானாவே ஒரு காதல் திருமணம் முடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அந்த முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்கிறதா என்றால் இல்லை. அவசரத்துல ஒருத்தர் விரும்புகிறாங்க. அது திருமணத்துல முடிந்தாலும் கூட அந்த காதல் செய்த காலத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு பின்னாலே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு எரிச்சல், சின்ன சின்ன அந்த சிந்தனை இடைவெளி, மனது ஒத்து போகாம கடைசியில மன முறிவுங்கிற மாதிரி ஆயிடுது. அது வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா சமுதாயத்துல குடும்பம் தான் ஒரு அடிப்படையான ஒரு அங்கம். குடும்ப அமைதி, குடும்பம் அந்த அடிப்படைங்கிற அந்த உணர்வு சரியில்லைன்னா சமுதாயம் ரொம்ப சிதைந்து போயிடும். யாருக்குமே ஒரு நிம்மதி இருக்காது. அதனால சாமி சொல்றாங்க, இல்லை கிளத்தியோடு இணை சேர்ந்து வாழ்வதுதான் செல்வமதிலும் சிறந்த சீர். இன்னும் ஒரே ஒரு கருத்து. இந்த கருத்து சாமி அம்மா சொன்னாங்க, சமாதியில சாமி உருவம் இல்லாத வெட்ட வெளியாக என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி. நம்ம நகரத்தார் திருச்சியில இருந்து நடராஜன் ஒருத்தர் வருவார். ரொம்ப அமைதியா எளிமையா ஒரு உரமா இருந்து போயிடுறாரு. சாமியோட இருந்து சில யோக ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன ஒரு செய்தி, ஆரம்பத்தில் முதல்ல அந்த ஒரு காலம் கடந்து வந்திருக்காங்க. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப கதவு பூட்டி இருக்கு. கதவு பூட்டி கூப்பிட்டு பார்த்தா யாரும் திறக்கல. அப்புறம் அந்த இடத்துல வாசல்ல போது திடீர்னு ஒரு புயல் எடுத்த மாதிரி இருந்து கதவு திறந்துச்சான்.
இப்போ உள்ள வந்து பார்த்துருக்காரு. சாமிக்காக சாமி அரைக்காலும் மூலியில் இருக்கு. இவரை வந்து ஏதோ ஒரு பெரிய பூதமா ஏதோ தூக்கி போட்ட மாதிரி அண்டத்தில் தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பார்த்தா சாமி அமைதியா உள்ள உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் அந்த மாதிரி நிறைய அற்புதமான அனுபவங்கள்லாம் உடையவர். சாமி நினைச்சாலே அப்படி மாலப்படையா கட்டிவிட்டார். அவர் இந்த பேரின்பத்தோட ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். அந்த இடத்தில் தந்தரமாய் நின்று தவம் ஏற்றி பந்தமாக நிற்கிற நியதி. அதாவது இதய சிதாராயத்தை விட்டு வெளி வராதபடி பந்தத்தில் கட்டு உண்டு உடலும் மனதை உபாயமாக தலையிலாக்கி நிறைந்திருக்க செய்வதே தவமுறையாகும். தவங்கிறது வந்து சுத்தமா பந்தம் இல்லாம ஆனாதான் தவம். அது பற்றத்தான் பற்றினேங்கிற மாதிரி போகும். அப்போ இதே சிதாரத்திற்கு வெளிவராதபடி பந்தத்தில் கட்டுண்டு உணரும் மனதை உபாயமாக தலை கீழாக்கி நிலை நிறுத்துதலே தவமுறையாகும் சொல்றத சாமி இந்த பொருளை ரொம்ப சொல்லுவாங்க என்பது. அவரு மௌனானந்த மணிமொழிகின்ற உள்ள வசனத்தை எல்லாரையும் வரிசையா சொல்லக்கூடியவர். அதனால நமக்கு சாமி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காங்க. எல்லாரும் இதை படிச்சுட்டே இருக்கணும், தமம் பாராயணம் செய்யணும். அப்போ வந்து நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் உரைநெறிகள் இருக்கத்தான் செய்து ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புகளையும் சில நேரம் நமக்கு வந்து விரிசல்களும் மோதல்களும் இருக்கத்தான் செய்யுது. அது தவிர்க்க முடியாதுதான். இருந்தாலும் அதையும் மீறி நமது மனம் வந்து மேல் நோக்கித்தான் இருக்கணும். எப்படி கப்பல்ல உள்ள காந்த ஊசி எந்த புயலுக்கு இடையிலையும் வடக்கு திசையை காட்டி நிற்குதோ அதே மாதிரி வட திசையில் உரை செய்வது தவமாகும். அனைவருக்கும் அருளொழியில் இல்லாதது ஆவணியில் உண்ணாவிடுவார். இப்போ தமிழ் மறையில எவ்வளவோ அதிகமான நூல்கள் இருக்கு. வேதங்கள், உபநிடதங்கள், இப்போ திருவாசகம், தேவாரம், இப்படி திருவருப்பா அப்படிங்கிறது தான் நீங்க 6 திருமொழிகளை படிச்சிருக்கீங்க. நம்மளால இருக்கிற காலம் இது போன்ற ஏகப்பட்ட நூல்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கு. இதெல்லாம் சுருக்கி ஒரு சுருக்கோட்டு நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு பணக்கட்சதான் இது ஒன்றா படித்தாலே நம்முடைய கலைத்திறன். இப்போ தவமொழியே உலக அழின்னு சொல்றாங்க. தவம் ஆயிடுச்சுன்னா உலகம் இருக்காது. அதுதான் இந்த கரோனா போன்ற சித்தங்கள்லாம் வந்து தவம் வந்து தானம், தர்மம், தவம், வெறுமையை பானம் பரீட்சிக்கும் பொய் பொறாமை வெஞ்சகம், வெஞ்சகம் பொறாமை ஒன்று மொழி பாப்பா நாட்டில் பஞ்சவது மிஞ்சினது நாட்டு பாப்பா. இப்படி தானம் தவம் தான் தேவை இந்த நாட்டுக்கு. இன்னைய காலகட்டத்தில் தானமும் தர்மமும் தவமும் இது இருந்தால்தான் இந்த நாடு இன்னைய சூழ்நிலை நடக்க முடியும். வேற எந்த திட்டங்கள் போட்டாலும் கூட நடக்க முடியாது. இப்போ நாடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். குருநாசனத்தை நாம் கூர்ந்து கவனித்து முடிந்தவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அறுவழி ஒன்றுங்க மந்திரத்தையாவது அவங்க சொல்லி நம்ம பழகணும். அதுக்கு மேல பொருளாதார இந்த 48 நாட்கள் இருந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப நிறைய அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த போர் யுத்தத்தில் அப்போ மும்முறையாக இருந்தாங்க. அப்போ 2 நாடும் சேர்த்தா உலகமே அழியக்கூடிய சூழல் உருவாயிட்டு அதை முன்னாள் கவனப்பட்டு அந்த இந்த நேரத்தில் அந்த 48 நாள் உட்காந்துட்டா சொன்னாங்க. இந்த 48 நாள் இருந்து வெளியே வரும் பொழுது ஒரு பாடல், அதுதான் எல்லா மனிதருக்கும் இறைவழி படத்தில் என்ற பாடலை அழகா பாடிட்டாங்க சுவாமி. அன்றைய நாள் வெளியே வந்த சமயத்தில் தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டுனாலும் அந்த போர் இல்லாதது ஒப்பந்தம் போட்டாங்க. கன்னடியும் குருசியும் அப்போ அந்த குருநாதர் என்ன செஞ்சான்னு கேட்டா உட்காந்துட்டாங்க. அந்த தவம் இருந்தா
எல்லாத்தையும் செய்யலாம் அப்படி வேலைகளும் வைத்து தரம் போல வாழ்வோரை காத்து கூத்த வளர்ப்பவர்களை எப்படி நகையெல்லாம் நாம் எவ்வளோ அழகா பார்த்து பாதுகாத்து பணத்தையும் பொருளையும் வச்சிருக்கிறோம், அதே போல நம் மூலில் இருக்கின்ற அந்த ஒளியை குருநாதர் காட்டிய அந்த இடத்தை உற்று கவனித்து அதனோடு ஐக்கியமாக வாழ்வதுதான் சிறப்பான வாழ்வை தரும். எனவே குருநாதர் வகையிலிருந்து நாம் அனைவரும் எல்லா நாளையும் அடைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிக்காக திருவருள் பேர் பெற்றேன் திருவழி கற்றதாலே வரும் புகழியாவும் யோதி வள்ளலார் பாடும் செயல் இருந்தது தமிழாக என்றால் எழுந்தது அருளால் தானே. பாட வைத்து பரிசளிக்கும் ராமலிங்கம், பக்குவத்தில் பலன் கொடுக்கும் ராமலிங்கம், கோடையிலே குளிர் தருவே ராமலிங்கம், பொதுவான சிதம்பரமே ராமலிங்கம். பேசா அனுபூதி பேரின்பம் சேர வைக்கும் ஈசன் இசை ஒன்றே எம்முயர்க்கும் நலம் பயக்கும் ஆசை மனக்கோணம் அனுபவமும் வாராமல் ஈசா ஜெய் கணேசா என்னும் சொல்கிறார். சித்திரை பாடலில் சிவபாக்கியனுடைய பாடல் நட்டகல்லை தெய்வம் என்று 4 புக்கம் சாட்சியை சுற்றி வந்து மனம் என்று சொல்லும் மந்திரம் மீதா நட்டகனும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டமும் கைசுவை அறியும். நட்டகலை தெய்வம் என்று 4 புக்கம் சாட்சியன்னு சொல்றாங்க. ஏன் அதை நாதன் சொல்லியிருக்காங்க அந்த பாடத்தில் 4 புட்பம் சாட்சியே. புட்பம் என்பது மலர், அப்போ கண் ஒரு மலர், செவி ஒரு மலர், மூக்கு அது ஒரு மலர், வாய் ஒரு மலர். அந்த 4ஐயும் நட்ட கல்ல செலுத்து சாத்து. அப்போ ஏதோ ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும். நம்ம தன்மையில இருந்து கவனம் செய்யணும்னா முதல்ல தன்னை ஒரு பீடமாக அமைச்சு அந்த பீடத்துல நம்முடைய சரசப்படி அதை நிப்பாட்டணும். இது பீடம். இந்த எஞ்சான் அளவு பிடிக்கிறது செய்ய எட்டுக்கான விடலை பிடி வைக்கிறது. அப்போ தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே என்று சொல்லும்போது கொஞ்சம் நம்ம சிந்தனையில காமிகள்லாம் எப்படி சொல்றாங்க, அந்த 4 என்ற கண்ணு பார்க்கணும், ஆனால் பார்க்கக்கூடாது. செவி கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. வாய் பேச வேண்டும், அது பேசக்கூடாது. சுவாசம் சுவாசிக்கணும், ஆனால் சுவாசம் தெரியக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாதான் அந்த நட்டகலை தெய்வம் என்று 4 புட்பம் சாட்சியன்றது இந்த கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வரணும்னா ஓம் நமசிவாயன்னு சொல்லுங்க. அதான் நம்மளுடைய சுவாமி சொல்லியிருக்கோம். ஓம் சிவாய நம, ஓம் நமசிவாய. அதுக்கு என்ன ஓம்ங்கிறது முன்னெழுத்து மந்திரம். அதாவது அகார உகார யகாரமாய் அமைந்ததே சிவாய. சாமி கொடுத்தாங்க அகார உகார யகார. அப்ப அந்த இடத்துல 8ம் 2ஐயும் அவங்களுக்கு காட்டுகிறாரு. அந்த அப்ப 8 இருந்து 2 இருந்துன்னு ஒரு கேள்வி சொல்லுங்க. மாய் என்பது ஓம் என்பது அகார உகார மகாரமாய் அமைந்ததே சிவாயமே அப்படின்னு சொல்றாரு. அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் எழுமாகினாய், ஒவ்வொன்றும் எழுத்தினால் ஒருத்தருக்கு நின்றனை, மவனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம். அவ்வும் ஒவ்வும் மகுமாய் அமைந்ததே சிவாயமே. அகாரமாய் அமைத்தது அமுரியால் படைத்தது. அமுரிங்கிறது இந்த இடத்துல சுத்தகங்கை. அகாரமாய் அமைத்தது
அமுதியால் படைத்தது, உகாரமாய் உதித்தது, உபரினால் ஜனித்தது. அகார உகார மகாரமாய் அமைந்ததே சிவாயி. அப்போ ஓங்கிற பொருட்கள அந்த அகார உகாரம் என்னது? எட்டும் இரண்டும். எட்டும் ரெண்டும் தெரியாதால் கொடுக்கலாமோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எந்த எட்டு எந்த ரெண்டு? அவ்வளவுதான் நம்முடைய கருத்து. எட்டும் ரெண்டும் சாமி சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த இரண்டு? எட்டும் இரண்டுங்கிறது அகாரம் உகாரம். ரெண்டுங்கிறது எட்டு போட்டா அது என்னன்னா ஆனா போட்டா எட்டு, மூணா போட்டா ரெண்டு. எட்டும் ரெண்டும் 10. அப்ப அந்த 10க்கு என்னது, 2க்கு என்னது, 8க்கு என்னது? அப்ப எந்த ரெண்டுன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அங்க ஒரு பூரணமான ஒரு பொருள் கிடைக்கும். அது இம். அகாரம் உகாரம் மகாரம். அப்ப எட்டும் ரெண்டும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் தான் 8. அப்ப இந்த ரெண்டு தான் அந்த 10 அது கற்று. அப்படின்னா பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். அந்த 10 நாடிகளும் தச நாடிகளும் இவனுக்கு ஒவ்வொரு ஆதாரங்களை கடந்து 7ஆம் அறிவுக்கு போகணும்னா இந்த தச நாடிகளை நம்ம சரி பண்ணணும். தச வாயுக்கள், தச நாடி இலைகளை, பெண்களை, புலிமனை, அக்கி, அவங்களை என்று அப்படி சொல்லிட்டே போகலாம். காலத்தினுடைய நேரத்தை தெரிந்து இந்த நட்டகளை தெய்வம் என்று 4 குற்றம் சாத்தியே சுற்றி வந்து மனமகள் என்று சொல்லும் மந்திரம் இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு மனமளவு ஒரு மந்திரம் சொல்றோம். அப்போ ஓம் சிவாய நம, ஓம் யமன சிவ, ஓம் நசிவாயின, ஓம் வைணவசி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரம் சொல்லும்போது மா என்றால் மகாரம் மண், மா என்றால் மகாரம் அது தண்ணி, சி என்றால் தீ அது தீ, வா என்றால் மகாரம் காற்று, யா என்றால் ஆகாயம். ஆக நம்முடைய உடல் பஞ்சபூத சக்திகளினால் ஆக்கப்பட்டு இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூத சக்திகளினால் ஆக்கப்பட்டு அங்கே சூரியனும் சந்திரனும் அந்த பிரபஞ்சத்தை நடத்துகிறார்கள். நமக்கு சூரியனையும் சந்திரனையும் இந்த பிரபஞ்சம் இந்த உடம்பு ஒரு பிரபஞ்சம். நீ வெளியே எதையெல்லாம் பார்க்கலையா அது நமக்குள்ளே இருக்கு. சாதாரணமா உலகத்தோம்னா முக்கியம், உலகத்தோம்னா சமுத்திரம், அதுவும் உப்பு தண்ணி தான், இதுவும் உப்பு தண்ணி தான். அந்த சூரிய சந்திரனுடைய கலையினால ஆவியாகி நமக்கு மழை நீராக வருகிறது. இங்க நமக்கு சூரிய சந்திரனுடைய கலையினால ஆவியாகி நமக்கு உள் நீராக கிடைக்கும். அப்ப எங்கேயும் உப்பு தண்ணி இருக்கு, அங்கேயும் நல்ல தண்ணி இருக்கு. அதனால தன்னை அறிந்தவருக்கு என்ன சுட்ட சட்டி சட்டுவும் கற்பெண்ணம். சட்டி என்பது சரீரம், அதுக்குள்ள இருக்கக்கூடியது அகப்பை. அகப்பையிலிருந்து வரக்கூடியது நீ எதை சாப்பிடுகின்றாயோ அதனுடைய சுவைதான் உங்களுக்கு மேலே போய் அந்த சிதாகாசத்திலிருந்து உங்களுக்கு அமிர்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. அந்த அமிர்தம் தான் சந்திராமிர்தம். அப்போ அந்த தாய் தான் அந்த அமிர்தத்தை தான் சொல்றாரு. தன்னை அறிந்தவருக்கு தான் ஒன்றோ வானக்குள் அன்னையவள் வந்து ஆதரித்து முன்னை பவம் நோக்கி பாலூட்டி பக்குவமாய் ஏற்பூட்டி சிவன் நிலையை செயல்பாடு சேர்ந்தேன். இந்த இடத்துல சிவன் நிலை என்பது என்ன என்றால் சி என்றால் அக்னி, வாய் என்றால் காற்று. இந்த 2 பேரும் சேரும்போது அக்னியும் காற்று சேரும்போது அங்கிருந்து ஒரு அமிர்தம் தரக்கு ஆராய்ச்சி. அந்த அமிர்தம் நீ அக்னியையும் பல்லன் வளைபோல் பதிக்கிறடி என்பதில் நிலென்று சொன்னாலும் நிலை நிற்கப்படுவதில்லை. நிலென்று சொல்லி அல்லோ நிலை நிற்க வரலாற்று கொல்லென்ற ஒன்றை எண்ணம் போகும். இந்த வாய்ப்பளித்த தலைவர்களுக்கும் அம்மாக்களுக்கும் முன்னோர்களுக்கும் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை சொல்லிட்டேன். ஒரே இடத்தில் மன்னிக்கிறேன். நாம் இன்று சாமியோட கருத்தை ஒன்று வாசிக்கலாம் நினைக்கிறேன். 149வது பக்கத்தில் 118வது கருத்து. இந்த கருத்துமே நாகசாஸ்திரி நடராஜன் வந்து அருளிலிருந்து அவ்வளவும் பார்க்காமலே சொல்லுவார். அப்படி சொல்லும்போது சாமி வந்து 118வது கருத்தையும் 114வது கருத்தையும் திரும்ப சொல்லுவாங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து எப்படி அருளில வந்து சொல்லக்கூடிய சக்தி கிடைச்சதுன்னா, அப்போ டாக்டர் சொன்னாங்கல்ல,
அவர் வந்து உள்ள தங்கி இருக்கும்போது பாம்பு வயசுக்கு திரும்பி போடுது. அப்போ அவர் பயந்து போய் 2-3 தடவை அப்படி அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. சாமிகிட்ட போய் சாமி என்னை திரும்பி போடுங்க, உனக்கு அருளி மாதாவின் பெருமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஆசை பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுலேருந்து தான் அவர் வந்து அருளி கருத்த முதல்ல வந்து எப்போவுமே சொல்லக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கு. சாமி தந்த ஆசை பெற்றதும் யாரும் சாமி அவரை கூப்பிட்டு சொல்ல சொல்லுவாங்கம்மா, உட்காந்து சொல்லுங்க வாங்க அப்படின்றது அவர் சொல்லுவாராம். அதை மாதிரி இன்னொன்று டாக்டர் சொன்னாங்க, அந்த கதவு திறந்துச்சு அவங்க உள்ள வந்தாங்க. அது எல்லாமே ஒரு நூலில் அவர் சொன்னார். ஏன்னா நான் எழுதுனதுனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் சொல்ல சொல்ல நான் தான் அதை எழுதுனேன். அவர் கிடைச்ச அனுபவத்தை அப்போ உள்ள வந்து சாமிகிட்ட சொன்னாங்க, சாமிக்கு கதவு பூட்டி இருந்துச்சு, காத்தடிச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா. அப்போ சாமி சொன்னாங்கன்னா உனக்கு டாய்லெட்டின் கதவு எப்பொழுதும் திறந்து இருக்கும் அப்படின்னு. சாமிகிட்ட வந்தவங்க எல்லாரும் சாமிகிட்ட ஆசை பெற்றிருக்காங்க, ஏதாவது ஒரு வாக்கு பெற்றிருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லிட்டு போனாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கட்டை மட்டும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 118வது கருத்து. எமதறிய தவத்தனையர்களே, புகப்பூரில் இச்சையுடையவரும் திருப்பெருந்துறையை அடைதல் முடியாதென கூறும் வேத வாக்கை உங்கள் அறப்பணியிலிருந்தே மாற்ற முடியும் என்பது நமது தவறாத நம்பிக்கை. ஓமையும் ஓதியும் உண்டாக தெரியும் மேற்கூறிய மார்க்கம் மிகவும் எளிதனவே காணப்படுங்கிறாங்க. நம்மளுடைய மார்க்கம் வந்து எப்போ எளிமையாக இருக்கணும்னா சாமி சொல்கிறாங்க, ஓமையும் ஊதியும் இருக்கணுங்கிறாங்க. வந்து இச்சையை ஆக்கணுங்கிறாங்க. புகப்பொருளில் உள்ள நமக்குள்ள இச்சையை வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சையை ஆக்கிடவரும் லட்சுமி கடாட்சம்ங்கிறாங்க. லட்சுமி வந்து நமக்கு காத்து கொடுக்குற லட்சுமி இல்லை, சாமி சொல்கிறது எல்லாமே அருளி மாதாவையும் மூச்சையும் தான் நமக்கு சொல்கிறாங்க. அறப்பணியிலேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு சொல்கிறாங்க, இறக்கடமே கனவு தொண்டும் அறப்பணியோடு அகத்துரிமையும் பெண்ணின் கலப்பு. அறப்பணியை ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம். யாரும் வந்து சாப்பாடு கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். இப்போ இங்கே தாய்க்கு வந்துருக்கோம், ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், இந்த சவுண்டு எல்லாருக்கும் சரி. அறப்பணிங்கிறது ஏதோ போய் ஏதோ ஒரு பெரிய காசு பணம் இருந்தாதான் செய்யலாம்ங்கிறதெல்லாம் கிடையாது. காசு பணம் இருக்கிறவங்க செய்வாங்க, அதெல்லாம் செய்யலாம். நாம பெண்கள் வந்து முன்னணியில இருக்கணுங்கிறதுதான் சாமியோட வாக்கு. அர்ப்பணியிலேயே மாற்ற முடியும் என்பது நமது தவறாத நம்பிக்கை. அப்பதான் நம்ம வந்து அந்த திருப்பதித்துறையை அடையலாம்னு சாமி சொல்றாங்க. ஆமா சொன்னாங்கல்ல, சிவகாசி போக்குறோம்னாங்க. இதுல சாமி திருப்பதித்துறைன்னு சொல்லியிருக்காங்க. ஓர்மை உறுதி உண்டாக பெறும் மேற்கூறிய மார்க்கம் மிகவும் எளிதனவே காணப்படும். ஓர்மை என்பது ஒப்பற்ற சக்தி. அது கெட்ட மக்களுக்கு கோவிய காரியங்களுக்கு பயன்படாதபடி மறைந்து கிடக்கிறது. உங்கள் உள்ளத்தை பண்பாடாக்குங்கள், நலம் பெறலாம். அந்த ஓர்மையை நாம் பெறணும்னா நம்ம உள்ளத்தை வந்து பண்பாடாகணும். எளிமையாக சாமி சொல்றாங்க, நல்லதே நினைத்து நல்லதே பேசி நல்லதே செய்தால் நீங்கள் நல்லவர்களாக வாழுங்க. அந்த மாதிரி நம்ம உள்ளத்தை பண்பாடாக்கிட்டே போனோம்னா அந்த ஓர்மை கிடைக்கும். உறுதியை பற்றியும் சாமி சொல்றாங்க. இந்த ஓர்மை உறுதி இருந்தாலும் நம்முடைய மார்க்கம் வந்து எளிதாக இருக்குங்கிறாங்க. உறுதியை பற்றி சொல்லும்போது உறுதிதான் நிம்மதி உதவும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு மன உறுதி மிகவும் அவசியம். அந்த குஞ்சமானவராம வந்திருப்பாங்க, நேரத்துக்கு வந்தாங்க, இப்பதான் வந்து முடிய மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, சாமி சொல்லுவாங்க, வைராக்கிய விரதம் வைத்து என்னை வணங்கி வைராக்கியத்தோட இரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த அம்மா முடியாதோட அப்படியே கலாடிக்கிட்டே இருந்தால் வந்து விவசாயம்லாம் நல்லா தங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நமக்கு வந்து உள்ளத்தில் உறுதியும் உற்சாகமும் வஜ்ராயுதம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு துணையா இருக்க போவது நம்மளோட உள்ளத்துல உள்ள உறுதியும் உற்சாகமும் தான் நமக்கு வஜ்ராயுதமாக இருக்கும். வேற எந்த ஆயுதமும் நமக்கு தேவையில்லை. அது மாதிரி ஓர்மை உறுதி உண்டாக பெறும் மேற்கூறிய மார்க்கம் மிகவும் எளிதனவே காணப்படும் அப்படின்னு சாமி சொல்லிட்டாங்க. இந்த மார்க்கத்துக்கு கூடிய வழிமுறையே எல்லா கருத்துலையும் எளிமையா சாமி சொல்லிக்கிட்டே போறாங்க. அது கெட்ட மக்களுக்கு பயன்படாதுன்னு சாமி சொல்லிட்டாங்க. நமக்கு நல்லவங்க கிடையாது கெட்டவங்க கிடையாதுன்னு சாமி சொல்லிட்டாங்க. கிருபைக்குரிய மக்களே, அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். ஒரு பாட்டு உங்களுக்குள்ள வந்து
அப்படின்னு தச்சம் கேட்டா வீடு அது எதுன்னு நிறைய குழப்பி விட்டு ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோ அழுக்குன்னு சொல்லி மனம் தான் சபை. அந்த வீட்டை எந்த பிரச்சனையும் கட்டல. அந்த சபையிலே அந்த சிதாகாய வெளியிலே நடிப்பவன் எவனோ அவனை தான் நம் கடம் உள் இருக்கின்ற பொருளாக கடவுளாக வச்சிருக்கோம். அந்த கடவுள் இருக்கின்ற இடம் தூய்மையா இருக்கணும். அப்படி இருக்கா? அந்த இடம் தூய்மையா இல்லை. அதனாலதான் சொல்றாரு, முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்து என்றான் எங்கள் குருநாதன். அந்த முச்சந்தி குப்பை என்ன சொன்னார்? அகர உகர மகரம் சிகரம் எல்லாம் வரைஞ்சா இல்லை. ஏன்னா அவர் நிலையில உட்காந்து நீங்க பேசுனீங்கன்னா, அவர் கூட இருந்து தனியா உட்காந்து பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய கடல். உட்காந்து பேசுனீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இதை எதுக்கு சாமி வச்சுருக்காங்க, குரு பூஜை தீவு வச்சுக்கணும்னா இது மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் சூட்டு வந்து திருஷ்டியோட உள்ள ஆட்கள் உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க. அவங்ககிட்ட நீங்க பேசி பழகி கொஞ்ச நேரம் இருந்தாதான் அந்த நிலைமை அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கற்பம் சிவராத்திரி லோகத்துக்கு மூலாதாரம் என்ன அப்படின்னா, எட்டு தெரியணும், எது தெரியணும், அதான் அகரம் உகரம் யகரம் மகரம் தான் தெரியணும். ஆனா அகரம் உகரம் அந்த ரெண்டு விஷயமே எல்லாருக்கும் கேட்டாலாமா? நான் சொல்ல காகபுஜர் சொல்றாரு, பாரப்ப அகாரம் வந்து முதலாம் கற்பம், பரிவான உகாரம் வந்து இரண்டாம் கற்பம், நலமாக இருந்து செய்வார் ஜகார கற்பம், வாய்த்த பின் சிகார வரை எட்டுட்டார். இப்ப இதெல்லாம் கிடைக்கிறதுனா நம்ம நிறைய புண்ணியம் செய்யணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு இதெல்லாம் தெரியாது. அவனே வந்து கொடுத்தா மட்டும், அவனர்களாலே அவன் தான் சொல்லிட்டாங்க, அவனே வந்து கொடுத்தா மட்டும்தான் அது நமக்கு புரிய வரும். இல்லைன்னா நம்ம கள்ள பொருட்களை போய் சிக்கிடுவோம். அப்ப அவனே வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் தான், புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் பண்ணா என்ன கிடைக்கும்? குரு வரும். குரு வரும். இரு வினையும் ஒன்று அதை சமயத்தை சொல்லுவாங்க. ரெண்டு வினையும் சமமாயிருச்சுன்னா என்ன நடக்கும்னா சத்தினிபாதம். அது சத்தினிபாதம் குறிக்கலாம். சத்தினிபாதம் என்னன்னா திருவருள் வீழ்ச்சி. இவங்க எல்லாரும் வரமாட்டான். நம்ம கிட்ட அந்த அருளானது வரும்போது திருவருள் வீழ்ச்சிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய பெரிய விஷயங்களா சொல்லி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நீங்க தேடி போகும்போது பாவ பொதிக்கு காவல்காரன் போல இருக்கிற சிலரால உங்களுக்கு என்ன வரும்? இடைக்கு நிறைய வரும். 6 சாமி மௌனானவர் பாவ பொதிக்கு காவல்காரர்களாக இருக்கக்கூடிய பலரால் உங்களுக்கு இடைஞ்செல்லாம் வரும். அந்த இடைஞ்செல்லாம் தாண்டி நீங்க போகணும்னா சித்த வைராக்கிய விரோதம் வைத்து என்னை தொழு. நீங்க எப்போ ஒரு சித்த வைராக்கியத்தை கையில் எடுத்துட்டு நான் போற பாதையில எது வந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் நான் அது நான் அப்படி நீங்க அந்த சித்த வைராக்கியத்தோடு இருந்தால் நீங்க அதை கடந்து அந்த மேலான நிலையை அறிந்து, ஐயா சொன்னாங்கல்ல, பேரொரு வைத்த தனம் போல வான் பொருளை காத்து பூத்தவளர் போல் உலகிடுவோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாமி கொடுத்த அந்த காட்சி, திருக்காட்சி, அந்த திருக்கைலாயுடைய காட்சி நமக்குள்ள இருக்கு. அது நமக்கு ஒரு மாட்சியை கொடுக்குங்கிறத நம்பி சித்தத்திடத்தோடு இருந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்கன்னா ஜெயசீலர்களாக வெற்றி வெற்றி எது சொல்றதுதான் எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கும். ஆகையினாலே அச்சம் கோபம் அகங்காரத்தெல்லாம் நீக்கிட்டு அவர் சொன்ன அந்த சிதாகாய கூட்டு அவர் திறந்து விட்ட வீடு அது அஜாக்கிரதையா மூடிடாத வழி சர்வ ஜாக்கிரதையோடு இருந்து தியானித்தார். அந்த தச்சன் கட்டா வீட்டிலே மனமது அந்த சபையே இறைவன் நடனம் விடுவான். அப்ப அது நடனம் விடணும்னா நாம எதை வளர்த்துக்கிறது? அதுதான் வளர்க்கணும். கடைசியா சொன்னாரு, சரியா முடிச்சார். வளர்க்கணுமான்னு எல்லாம் பாடி முடிச்சு கரெக்டா சொன்னாரு, அந்த வீட்டுக்கு போகணுமா? உலகில் உயிர்களுக்கு ஒரு இடையூறு எல்லாம் நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு சொல்லி முடிச்சார். போற்றினின் பேரருள் போற்றினின் பெருசி ஆற்றினின் நோக்கி
அதனால அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலைக்கு போனா சாமி சொன்னதா வழி. நல்லவைகளின் மீது நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்யுங்கள். அதனாலே நாம் நல்லவர்களாக வாழ முடியும். நாம் நல்லவர்களாக வாழ்ந்துட்டாலே நீங்க அகரத்தை பார்க்கலாம் உகரத்தை பார்க்கலாம் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட வந்து இதாப்பா விஷயம், இதான் பொருள், இதை பிடிச்சுக்கோ, இதோ இருக்கு. ஆனா ஒண்ணு ரகசியம், பதி என்ன இடம் என்ற குருவின் சொல்லி பரப்பிலை விடாதை தலையில் என்றாலும் பைத்தியம் ஆகிடுவார். அதனால இதை ஈர்த்து குடிச்சுட்டு இவன் வழியில பயணம் பண்ணு, கண்டிப்பாக நீ சேர வேண்டிய மோட்ச வீடு பக்கம் தான் சொல்லி இந்த நல்ல நாளிலே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தேவா உனது பாதத்தை உலங்க தேவைத்தாய் இந்நாளும் இனிநாள் உன்னை இடர பிடித்து வாழ்வேன். இந்தையாய் வரங்களிலிருந்து வினைதவி சித்திரமுத்தேன். இந்தையாய் வரங்களிலிருந்து வினைதவி சித்திரமுத்தேன். இது அமர்ந்திருக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருபூஜை விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டது மிகப்பெரும் பாக்கியமாகும். எனக்கும் பேசிய அனைவருமே நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கெல்லாம் வாரி வழங்கியுள்ளார்கள். நான் சுருக்கமாக நமது சத்குருநாதர் அருளில் என்ற நூலில் இருந்து ஒரு சில பாடல்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நமது குருநாதர்களுடைய அருள்வழி மார்க்கத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் ஒளி வழிபாடும் சைவ உணவும் உடற்பயிற்சியும். இதுதான் முக்கியமான 3 அங்கங்களாக நமக்கு கூறப்பட்டது. அதுல இந்த ஒளி வழிபாட்டை பற்றி குருமதி மாலையில சொல்லியிருக்கிறது. ஆதியை அறிந்திருக்கும் ஜோதியை துலக்கமாக ஓதிட பிரணவ மொழி உறுதி இது நீதியாய் பிறக்குமே சொல்லி. இப்ப அகரம் உகரம் அகரம் எல்லாம் நமக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிறத இந்த ரஜிசாமி விளக்கமா சொன்னாங்க. அது புரியுதோ புரியலையோ நம்ம சிம்பிளா வந்து கண்ணை மூடி விண்ணை நாடி ஒரு சில நிமிடம் மௌனமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி சாமி அந்த பிரார்த்தனை முடிவில் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எப்போதுமே நமக்கு பிடித்தமான ஒரு மந்திரத்தை நம் மனதால் உச்சரித்து ஒரு சில நிமிடமேனும் மௌனமாக தினமும் நாம் அனுசரித்தாலே போதும். அது நம் வாழ்க்கைக்கு உதவும். முத்து முகப்புக்குள் ஒரு புத்து விளக்கிற்கென எத்தனையோ நூலெழுதியும் அதே அடைய சக்தியின்றி ஏனலேனும். இதுவும் அதே கருத்துதான். நம்ம நெற்றியின் நடுப்புறமாகிய அந்த திருவிடையில் நாம் எப்போதும் அந்த ஒளியை நினைத்து வணங்க வேண்டும். உனக்கண்ணை நீ மறந்து ஞானக்கண்ணையை திறந்தால் காணலாம் மௌன குருவை அதிலிருந்த வீணரறியாத அருவை. இந்த ஊனக்கண்ணை அப்படிங்கிறதுல வந்து சொல்லும்போது நமது குருநாதருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் சம்பவம் நடந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படித்து தெரிஞ்சிருக்கோம். எப்படின்னா அவங்களுக்கு நல்லா சிறு வயதுல இருந்தே நல்லா கண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கும் போதே இடையில திடீர்னு இந்த கண்ணு வந்து தெரியாம ஆயிடுச்சான். அப்படி இருந்துட்டு எந்த மருத்துவ பரிசோதனையோ மருத்துவ சிகிச்சையோ அளிக்காமலேயே தன்னாலேயே திருப்பவும் அந்த ஒளி கிடைத்து பார்வை கிடைத்ததாக நாம் அறிகிறோம். இது போன்று பல அற்புதங்கள் நம் குருநாதருக்கு ஏற்பட்டுள்ளது. அதையெல்லாம் தாண்டி பல போராட்டங்களையும் சந்தித்து இறுதியில் வெற்றி கண்டவர் தான் நம் குருநாதர் அவர்கள். அதையே நாம் அடிப்படையாக கொண்டு நாமும் அதற்காக செயல்படலாம். எங்குமே நிறைந்தொழி போல் கங்கு கரையின்றி ஒரு பங்கம் கற்று இருக்கின்றதையா அதே கிரமம் தங்கிடும் உணர்ந்துள்ளதையா. எல்லாமே அந்த ஒளி வழிபாட்டை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமும் நம்முடைய குருநாதருடைய அடிப்படை தத்துவங்களை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வோமாக என்று கூறி நம்முடைய சரணம். இந்த சத்சங்கத்திலே பல விஷயங்களை பற்றி நாம் பணிந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அருள்வழியில் இருந்து பல கருத்துக்கள் இங்கு விவாதிக்கப்பட்டது. இது விவாதம் செய்யக்கூடிய இடம். நாம் இறைவனை பற்றி
சர்க்குருநாதர் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். இறைவன் என்பது உனது கடமையும் அறிவும் தான் என்று சொல்லியிருக்கின்றார். நமது அறிவை கொண்டு சரியான கடமைகளை செய்தோமையானால் அதுவே இறைவனுக்கு ஒப்பாகும் என்பதை உங்கள் முன் கூறி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ சத்குரு சிற்றமுத்து தேவாய நிலையத்தின் ஆத்ம சாந்தி நிலையத்தின் தாய் வீட்டில் வீற்றிருக்கின்ற அம்மா மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அடியேன் வணக்கத்தை தெரிவித்து, குருநாதர் அவர்களை பற்றி இங்கு சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். குருநாதரை நேரில் கண்டவர்களும் இருப்பார்கள், பாராதவர்களும் இருப்பார்கள். குருநாதர் அவர்கள் நாம் எல்லோரும் அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு தாயை போல, தாய்மான சுவாமிகள் சொல்றது போல, ஒரு தாயும் சால தெரிந்து வாங்க மாட்டேன். ஒரு ஆண்களாக இருந்தா வாங்க மாட்டேன், பெண்களாக இருந்தா வாங்க மாட்டேன், எல்லோரும் ஒன்னா முடியும்னா வாங்க மக்கள். இப்படி யாருங்க இந்த தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ நேராவே அங்க அந்த ஆலமரத்துக்கு உட்கார்ந்து நாகநாயகர் ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு அந்த சூரிய உதயத்தை பார்த்து அவர் நிமித்து பார்க்கிறாங்க அழகு. இன்னைக்கு அந்த அர்த்த பார்க்கும்போது கஷ்டமாயிடுச்சு. சுவாமி இங்க ஒரு 8 மரத்தை வச்சாங்க. இந்த எம்சாம் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்ன மாதிரி சாமி ஆலமரம்லாம் ஆலமரத்தில் எட்டுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம பைக்கு இன்னைக்கு போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட 8 போட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுல 8ல நிறைய விஷயம். சாமி அந்த மாதிரி ஆலத்தை வச்சு வாங்க மாட்டேங்க. அவர் உள்ள அழைச்சி வந்து உட்கார்ந்த உடனே அந்த மக்களை பார்த்து ரசியா இருக்கீங்க, சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி யாருக்குமே அவ்வளவு பக்கத்துல உட்காந்து நம்ம ஒரு தாய் தந்தையாரோட ஒரு பெரியவங்களோட நம்ம உட்காந்து சகஜமா பேசுற மாதிரி வேற எந்த குருவா இருக்கும் அந்த மாதிரி உட்காந்து. நான் கூட காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கேங்க. சங்கர மடத்துல இருக்கிற சங்கராச்சாரியர்கள் கூட அப்படி எட்ட நின்று என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சும்மா விசாரிச்சுட்டு போவாங்களே தவிர இவரை மாதிரி கூட உட்கார வச்சு அவங்களுடைய குறைகளை கேட்கறதோ நிறைகளை பேசுறதோ, அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற தாயும் தாய் தான் சால பரிந்துன்னு சொன்ன மாதிரி தாயும் தாயாங்க. இங்க வந்து நான் முதல்ல இங்க தரிசனம் பண்ண வந்த போது சாமி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு ஒரு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த கதையை கேட்கிற போது என் குடும்பத்துல என்ன நடக்குதோ அதை ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். இதை கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? புதுசா வரும், முதலா வரும், சாமியை தரிசனம் பண்றோம், பார்க்கிறோம், அவர் ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதை நம்ம வீடு கதையா இருக்குது. எப்படி தெரியும்? முக்காலம் உணர்ந்த ஞானி ஒருவருக்கு தான் அது தெரியும். முக்காலம் உணர்றதுக்கே அந்த ஞானிக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு தெய்வ பிரிவியா இருக்கும், அவர் ஒரு இறை அவதாரமா இருக்கும். அப்படி இருந்தாதான் அது தெரியும். அவர் சொல்றாரு, எனக்கு இது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நான் அனுபவிச்சது சொல்லலைங்க. அதை வச்சு என்னுடைய உறவினர்கள் வந்தாங்க, அவங்க பேர்லாம் என்னன்னு கேட்டாரு, எல்லாத்தையும் கேட்டு விஷயத்தெல்லாம் சொன்னாரு. அவங்க பேர் கூப்பிட்டு இந்த பேர் எதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஒரு கதையை சொன்னாரு. அந்த கதையில ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த கதையில அந்த தீப்பிடிச்சு எரியுற சம்பவம் என்னுடைய உறவினர் வந்திருக்கிறவங்களுடைய வீட்லயே அது போல எரிஞ்சு இருக்குது. அதை அவர் ஒரு கடிதம் மூலமா எனக்கு எழுதும்போது தெரிவிச்சதுனால எனக்கு தெரியும். அது சாமி வந்து இவங்க கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த அண்ணன் என்ன கேட்டாரு, சாமி சொன்னது புரிஞ்சுதுங்களான்னு நான் கேட்டேன். இல்ல சொல்லுங்க சாமி, என்ன விஷயம்? உங்க கதையை தான் சாமி இப்ப சொன்னேன். உங்க வீட்டை ஒருத்தர் படுத்திட்டாங்கல்ல, எரிஞ்சது இல்ல,
அந்த கதையில அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுதான் சாமி சுற்றிட்டு இருக்காங்க. இது போல பல சம்பவங்களை சாமி வந்து நேரம் ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்து என்னுடைய நண்பர் லண்டன்ல டாக்டர் அவங்க அத்தைமாரெல்லாம் கூப்பிட்டு வந்த 3 பேர் 5 பேர் நாங்கள் மொத்தம் 7 பேர் காஞ்சிபுரத்துல ஒரே அம்பாசிடர் காரில் வந்தோம். 7 பேர் உட்கார முடியுமா யோசனை பண்ணி பாருங்க. 5 பேர் காரில் டிரைவர் எப்படி உட்காந்து ஓட்டி இருப்பாரு. அப்படி வந்தவங்க அந்த கூப்பிட்டு பேரெல்லாம் கேட்டாரு. சொன்னா எல்லாம் வந்து அந்த அம்மா அந்த கூப்பிட்டு மகளே உன்னுடைய கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அவங்க அக்கா 3 பேர் கூட வந்திருக்காங்க. அந்த பாட்டி வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. மகளே உன் கடமை முடிஞ்சிடுச்சேன்னு. அப்பெல்லாம் எங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியும். ஒரு மாசம் கழிச்சு உளுந்தூர்பேட்டில் ஆக்சிடென்ட்ல அந்த பையனுக்கு கல்யாணம் பண்றாங்க. அந்த அம்மா பையன் வந்து ஜேபிஆர் காலேஜ்ல இன்ஜினியரிங், மகன் வந்து ஸ்ரீபாலோட ஐபிஎஸ் இருந்த ஸ்ரீபாலோட உறவினர் பொண்ணு டாக்டர். 2 பேரும் கல்யாணம் ஆகுது. லீவ் எடுத்து முடிச்சுட்டு அவர் மேல்மருவத்தூர்ல வந்து வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் பொண்ணு சொல்லுது, இல்லைங்க இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு கூட போயிடலாம், நாளைக்கு காலையில் போகலாம். அவங்க எங்க போறாங்கன்னா பிள்ளையார்பேட்டைக்கு வந்து விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு வந்துட்டு இருக்கிறாங்க கார்ல. அந்த பையன் சொல்றான், இல்ல எனக்கு லீவு கிடைக்கல, நைட்டோட நைட்டு நம்ம போயிட்டு இருந்தா காலையில சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. கேட்காம டயர் மாற்றி திருப்பின ராத்திரியில் வராங்க. உளுந்தூர்பேட்டில் ஒரு கழுங்குல அடிச்சு பையன் தான் ஓடுறான். டிரைவர் கல்யாணம் மாப்பிள்ள தான் ஓடுறான். பின்னால அம்மா உட்காந்துக்கிறாங்க. பையனுக்கு பக்கத்தில் அப்பா உட்காந்துக்கிறாரு. அவங்க மாமா அத்தெல்லாம் உட்காந்துக்கிறாங்க பின்னாடி. பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பின்பக்கம் லெஃப்ட் சைடில் பேக் சைடில் உட்காந்து அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி பையனும் செத்தும் அம்மாவும் செத்துட்டாங்க. இந்த பாப்பா இருக்கிற டாக்டர் வந்து வீசி டோர் திறந்து வெளியே விழுந்துட்டாங்க அடிப்பட்டு. அந்த பாப்பா வந்து ஐபிஎஸோட ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால அப்பத்துக்கு அப்போ ஃபோன் பண்ணி சொல்லி அது போக்குவரத்து கூட இல்லாமல் ரெடி பண்ணி உளுந்தூர்பேட்டை ஆஸ்பத்திரி வந்து எடுத்து அனுப்புறாங்க. அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் ஒரே இதுல அடக்கமாகுது. நான் அந்த இதுக்கு போயிருக்கேன். சாமி 1 மாசத்துக்கு முன்ன சொன்னாங்க, மகளே உங்க இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் நான் அணுவா சாமி சொன்னது அனுபவிச்சு பார்த்துருக்கேன். அவர் சொன்னதெல்லாம் நிறைய சொன்னாங்க. இது எங்க யாரால முடியும் சொல்ல முடியும் சொல்லுங்க. ஒரு தாய் வீட்டுல ஒரு குருநாதர் வந்து வர மக்களை வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிச்சு அவங்களை வந்து அந்தாரம் நேசிச்சு அவங்களை வழி அனுப்பும் போது அந்த மலை வரைக்கும் போய் உட்காந்து அப்படி ஒரு ஏகப்பாடையோட பார்த்து, என்ன மகனே நான் கேட்பேன் சாமி உங்களால நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா மகனே எனக்கு கூட சொல்லித்தார். அவர் அருமையான பாடல் பாடுறார். அந்த ஒரு ஏரோப்ளேன்ல போற ஒரு 2 கிராமத்து வாசிகள் 2 பேரும் அந்த கணவன் மனைவி கேட்பாங்க, நான் ஏரோப்ளேன்ல போனோம். அம்மாவுக்கு தெரியும், அருமையா பாடுவாங்க. அந்த குரல் சிம்ம குரல் சொன்னா அது சாமிக்கு தான் தரும். அந்த மனைவியே அவன் வந்து நான் எட்டு போய் காட்டுன்னு சொல்லுவான். எவ்வளவு நல்லவோ கேட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சாமி வந்து இங்க சொல்லி இந்த மக்களை வந்து அந்த அவங்க நிலையில இருந்து ஒரு தெய்வ நிலைக்கு அவங்கள உயர்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காக சாமி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. உள்ளொலி காணாதாருக்கு உயர்ப்பாவன் சுடரை தட்டி சொல்லாமல் சொல்வானாகி சுடரொளி தீபம் நல்கி எல்லோரும் ஒருங்கமைந்து ஏற்றிட பணித்தேர்ந்து நல்ல சத்துருவின் பாலும் நலமுடன் பணிந்து ஓய்வோம். இங்க உள்ளொலி காணாதற்கு உயர்ப்பாவன் சுடரை தட்டின இதுதான் அந்த சாமி வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த. அவருக்கு என்ன சொன்னாரு, எனக்கு கவலையெல்லாம் நீங்கெல்லாம் ஒளி காணாம போறீங்களேன்றதுதான் கவலை. மக்களுக்கு வந்து அந்த உள்ளொலியை காணணும், அதுதான் உண்மை, அதுதான் கடவுள். உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளொலியை பாருங்க, அது நீதான். கடவுள் என்பது ஒண்ணு தனியா. கடவுள் என்பது அவர் சொன்னார், எங்க அவர் தான் சொன்னார், கடவுள் என்பது கடமையும் அறிவும், கடமையும் அறிவும் சொன்னார். ஆக எல்லாருமே அந்த
பகுத்தறிவால நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குருநாதர் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கிறது இல்லை. குருவை அமையறது ஒரு பெரிய கஷ்டம். குருட்டினை நீக்கா குருவினை கொள்ள, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ள, குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குருட்டும் குருட்டும் குழிவிடுமாறே திருமூலர். அதனால குருநாதர் அவர்களை பற்றி விஷயம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அருள்வழியை அன்றாடம் வணங்குங்கள். அருள்வழின்றது வேற ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மா விளக்கு தான். அதனால தான் டெய்லி பெண்கள் வந்து தினமும் விளக்கேற்றி வச்சு வழிபடுறாங்க. அந்த விளக்கில் எரியிற அந்த திரியினுடைய அந்த ஒளி தான் உங்க உள்ளத்திலையும் உள்ள பாருங்கள். அன்பின ஓர் சூரியன் உதிப்பது போல் நாயபங்கன் உள்ளிருக்கிறான், தவமேற்றால் யார் இதை அறிய போகிறான்னு சாமி சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லோரும் அந்த புத்தகத்தை படியுங்க, உள்வழியை வணங்குங்க. ஒரு வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் சாமி சொன்னது 2 விஷயம். நான் சொல்ல வந்தது அதுதான் முக்கியம். 2 விஷயம். ஒன்று, பிற வயிற்று பசி ஆற்றும், அன்னதானம் செய்யும். இன்னொன்று, ஓய்வு நேரம் கிடைக்கும் போது 5 நிமிஷம் ஆனாலும் தியானம் பண்ணும். இது 2 தான் சாமி சொன்னார். நான் எங்க மத்தவங்க உட்காந்து சாமி கிட்ட கேட்கும் போது இது 2 செய்யணும். ஏன்னா அப்போ வந்து நான் இந்த காயகல்ப பயிற்சி எடுத்தேன் 95ல் வேதாத்திரி மகிழ்ச்சி கூடவே 1 வாரம் உட்காந்து நாங்க ஆழியாருல தியானம் பண்ணுவோம். அப்ப அவர் சாமி சொல்லுவார், கேட்பேன் நான், சாமி இந்த மனோலைக்கிற மரத்துல சொல்றாங்க காயகல்பம், அதெல்லாம் வேண்டாம். காயகல்பம்னா இப்போ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபெர்டிலைசர் போடுறான், யூரியா போடுறான், வயிறு பசிக்குது சாப்பிட்டோம்னா, அந்த யோகாசனம் செய்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து உங்க வயிறு எரிய ஆரம்பிச்சு. அதெல்லாம் செய்யாது. அதனால இது 2 செய்யுங்க. உங்களுக்கு நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர, காஞ்சிபுரம் சுவாமி சொன்னதுனால, அன்னதானம் செய்யும் சொன்னதுனால, இந்த கொரோனா பீரியட்ல காஞ்சிபுரத்து அறுவடை தாய்வீடு சார்பில் 1,80,000 ரூபாய்க்கு மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக நாங்க மளிகை பொருட்களையும் அரிசியும் விநியோகித்திருக்கிறோம் என்று நம்ம தாய்வீட்ட ஞாபகத்துக்காக கொண்டு வந்து உங்களுக்கும் இது மாதிரி ஒரு செயலை கொண்டு யாருன்னா குருநாதர். அவர் சொல்லதான் நான் செய்ய போறேன். சாதாரண மக்களோட மக்களா இருந்து நானும் ஒரு ஆளா போயிட்டு அன்னதானம் செய்வாங்கன்னே சொன்னாங்க. அது ஐயாவுக்கு தெரியும், நான் அப்ப அனுப்பிச்சேன். அந்த மாதிரி செய்ய வச்சதே குருநாதர் தான். அதுதான் வள்ளலார் ஐயா சொல்றார், பொழுது விடிந்தது உள்ளமின் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கிய திங்கும், தொழுது நிற்கின்றனர் செய்தவர்களெல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்ல என்ற குருவே, முழுதுமானான ஆகமகாத மொழிகள் எல்லாம் படிக்கின்ற முன்னவனே, எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருளாயன்னு திருப்பள்ளி எழுச்சியில வள்ளலார் வந்து அதை சொல்ற. நான் காலையில தூங்கி எழுந்துட்டேன், இன்னைக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கன்ற. அதை வழிகாட்டுது யாரு? குரு. ஆகவே இந்த வாய்ப்பினை நம்பிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த தேசிய அன்பர்கள் எல்லாம் பிரமாதமாக அருள்வழி கருத்துக்களை எடுத்து இதை சொன்னாங்க. நம்ம வருஷா வருஷம் சத்சங்கம் போடுறோம், வருஷா வருஷம் அருள்வழி கருத்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுல நம்ம அதில் சேர்ந்து அதை கடைப்பிடிச்சு அதில் இருந்து நம்ம வந்து வர்றவங்க யாருன்னு கேட்டால் நம்ம திரும்ப திரும்ப இவ்வளவு தான் வந்து சேரும். சரி பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சென்ற ஆண்டு குரு பூஜையோடு நம்ம முடித்தோம். தீப தரிசனம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் இந்த கொரோனா கரோனா நிறைய சொல்லி மக்களை பயன்படுத்தி அதை கூட்டம் போட்டீங்கன்னா சட்டப்பூர்வமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பார்க்கறதுனால ஏன் இந்த வம்பு அப்படின்னு சொல்லி அடுத்த நோட்டீஸை பத்திரமா முட்டையாக கட்டி இங்கே வச்சுட்டு குருபதியோட போன தடவை நம்ம பண்ணிக்கிட்டோம். இந்த தடவை பார்த்தோம், 2யும் ஒரே தான் ஒரு நோட்டீஸ்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த அழைப்பெல்லாம் வந்திருக்கும். எதுக்கு 2 செலவு? ஒரே செலவுலே குரு பூஜையும் தீப தரிசனமும் நிகழ்ச்சி நேரில் போட்டு அச்சடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து வரட்டும், அதுக்கு வர்றவர்களும் வரட்டும் அப்படிங்கிற கருத்தில் பண்ணியிருக்கோம். நாளைய தினம் நம்ம குரு பூஜை நிகழ்ச்சி காலையிலேயே
இங்கே தொடங்கிடும். 10 மணிக்கு அநேகமாக தொடங்கும்னு நினைக்கிறேன். தொடங்கி பாதுகாப்பு சக்தி அபிஷேகம் ஆராதனை செய்து முடிச்ச உடனே அடுத்தாப்புல அனுப்புகள் இதே மாதிரி நான் வரக்கூடிய அவங்க அது ஆமாம் 11 மணிக்கு அப்புறம் பேசுறது கொஞ்சம் பேர் தானே பேசி என்ன பண்ணிட்டோம் நம்ம ஒன்றும் அந்த வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கு என்ன அப்படியா உள்ளவர்கள் இப்போ 2 பேர் ஆனால் யாராவது வருவாங்கல்ல வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். சரி, அதனால இப்போ இங்கே நல்ல பல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க, சொன்னாங்க, எல்லாருமே நல்ல பல கருத்து வச்சு சாமி இந்த திருப்பு இங்கே வந்து பாராயணம் பண்ணோம் காலையில் திருப்புகழ் திறமை சொல்லியிருக்கு. அதில் ஒரே ஒரு பாடலை பாருங்க. அதிகாலை விரைவில் எழுந்து அரிய உனது உடலை மிக விதியோடு நற்சாதனைகள் புரிவாயே. இதுல ஒரு சிக்கல். விடிய சீரியல் நாடகத்தை பார்த்துட்டு செஞ்சிட்டு அதிகாலையிலே எப்படி எந்திருக்கிறது? எது முக்கியம்? இது முக்கியம்னா அதை விட்டுறணும். அதுதான் முக்கியம்னா அதிகாலையில எந்திருக்க முடியாது. அதனால அதிகாலையில எழுந்து சாமி சொல்றாரு. சாமி 4 மணிக்கு தான் எந்திரிச்சுருவாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராது. என்னமா படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. உள்ள படுத்துப்பாங்க. நம்ம சாமி படுத்துக்காவளோ நினைப்போம். நம்ம நினைக்கிற போதே அங்கே ஒரு செருமல் கேட்கும். அப்போ ஆஹா சாமி முடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு வெளியே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெளியே இருந்து வருவோம். பகலில் படுத்துக்காரு சாமி. சில மடாதிபதிகள் அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. சாமியை தொந்தரவு பண்ணக்கூடாது. அங்கேயே தடுத்துருவான். சாமி தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அதெல்லாம் சமமாக வந்து சத்தம் வாங்க பாருங்க. நம்மளும் அப்படி அதை மாதிரி நினைச்சிட்டு வந்தோம்னாக்க நீ வந்து உட்காருவோம். தானே நினைப்போம். அப்போ ஒரு செருமல் கேட்குவேன். ஒரு அடையாளம் முடிச்சுட்டு இருக்கேங்கிற அடையாளத்தை காமிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. சாந்தலிங்க சில அனுபவ கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. நம்ம என்ன நினைச்சு வர்றோமோ அதுக்கு பதில் கிடைக்கும். சாமி சொல்லக்கூடிய சொல்லுகள் நமக்கு உபதேசம் பண்றது இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அந்த உபதேசத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய சாமி நான் இதுக்கு வந்தேன், நான் இப்படி வந்தேன், என்னுடைய குறைகளெல்லாம் நீங்கள் நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. வர்றவங்க யாருன்னு தெரிஞ்சு அது நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னு அவங்க அறிந்து தெரிந்து அப்படியே அந்த சந்தேகங்களான நீக்கிறாப்புல நமக்கு உபதேசத்திலேயே சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா என்னப்பா அந்த என்ன எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இதுதான் சாமி நான் இப்படி ஒன்று நினைச்சு வந்தேன், உங்கள் சொற்பொழிவில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் சந்தேகமெல்லாம் போச்சு சாமி. அதான் குருநாதன். வர்றவங்க என்ன நோக்கத்தில் வர்றாங்களோ அதை அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தவாறு அவர்களுடைய உபதேசத்தில் நமக்கு பதில் கிடைக்கிறாப்புல செய்வார்கள். அதான் அதனால நம்ம அதிகாலையில் எழுந்திருச்சு இருக்கு. அதிகாலை விரைவில் எழுந்து அரிய உணர்ந்து உடலை மிக விதியோடு நற்சாதனைகள் புரிவார்கள். பல சாதனைகள்லாம் இருக்கு. அது அதிகாலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு அந்த சாதனைகள் நம்ம செய்யணும்னா யோகாசனம் அது ஒரு சாதனை. அதெல்லாம் செய்யணும்னா உண்டு. அப்புறம் நவவழி செலாத உணவு இதான் ரொம்ப முக்கியம். இது யார் அனுபவத்தில் பண்றாங்க? நவவழி செலாத உணவு சுழிமுனையில் பரவ நவவழி செலாத உணவு செலாத உணவு சுழிமுனையில்
சிவராஜ தெளிவுரை செய் சிவராஜ நவியோகம். சிவராஜ கோபுரத்தை தரிசித்தால் தீவனை பிரார்த்தனை. அது எங்க இருக்கு? சிவராஜ கோபுரம் எங்க இருக்குன்னு காணணும். அந்த குருநாதர் சுட்டி காட்டுனது நமக்கு தெரிந்து அந்த நிலையில ஒரு நிமிடம் மீது அந்த தியான நிலையில் இருந்து அதை செய்துட்டே வந்தோம்னா நம்ம மனதும் அடங்கும். நம்ம அந்த வழியில அவர் சொன்ன வழியில நிற்பதற்கு உதவி செய்யும். இதை செய்யணும். அதனால அதிகாலையில் இருக்கிற பழக்கம் நமக்கு வரணும். எங்களை மாதிரி ஆளுலாம் வயசாகி போச்சு, எந்திரிக்க முடியாது. ஆனால் தூக்கமும் வராது. தூங்க மாட்டோம், ஆனால் எந்திரிக்க முடியாது. பக்கை விட்டு எந்திரிக்க முடியாது. இதுதான் எனக்கு உள்ள நிலை. வயது அம்மாவுக்கு 86 வயசாகுது. எனக்கு கூட ஒரு 2 தான். கொஞ்ச நாளா எனக்கு நடக்க முடியாது. அப்படி ஆகி போச்சு. ஏன்னா அந்த குடும்பத்துக்காக வேண்டி நடந்து வந்து தட்டி குத்தின்னு வந்துட்டோம். எந்திரிச்சு உட்கார முடியாது, கீழே உட்கார முடியாது. இப்ப அவ்வளவெல்லாம் ஆசனம் போட்ட நாங்களே இந்த பாடலோட நோக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு என்ன தெரியல. அவங்களுக்கெல்லாம் குருநாதர் தான் காப்பாற்றணும்னு சொல்லி நாளை மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் 86 அம்மாவுக்கு 86 கூட 2 சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதுல 8-2 வந்துருச்சு. 8-2 வந்துருச்சு. வந்தா என்ன காலையில இருந்து பேசிட்டே 8-2 அதான் நான் தான் 8-2 சரி. ஆச்சரியமா நல்லா பேசுவாரு, நாளை பேசுவாரு நாடகத்துல. அதனால இப்ப நேரம் ஆச்சு, சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு. நம்ம ராமேஸ்வரம் உணவு வரட்டும். அதுக்குள்ளாக வந்திருக்கக்கூடியவர்கள் அமைதியாக போய் சாப்பாடு நம்ம சாப்பிடணும்னு சொல்லி இதோடு இந்த சத்சங்கத்தை நம்ம நிறைவு செய்வது. ஜோதி 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 ஜோதிய ஜெகஜோதியே, ஆதி 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 ஆதியே அருளாதியே, நீதி நிழலில் அன்றும் இன்றும் நின்றிலங்கும் ஜோதியே, நிமல வடிவில் உலக முழுதும் நிறைந்த எங்கள் ஜோதியே.